சார் வணக்கம். ஈசன் சார் வணக்கம். சார் வணக்கம் அரசாங்கம் ஐயா. வந்து நிறைய ரீஜெனுவேஷன் ப்ராஜெக்ட் நிறைய பண்றாங்க. ரிவரை வந்து ரீஜெனுவேஷன் ப்ராஜெக்ட் பண்றாங்க. ரிவர் கிளீனிங் ப்ராஜெக்ட் இருக்கு. நீங்க வந்து குறிப்பா விவசாயிகளுக்கு ஆழ்துளை கிணறுகளை அமைப்பதற்கு அரசாங்கம் மானியம் கொடுக்குறாங்க. கிணறுகளை தூர்வாடுறாங்க. தூர்வாரப்படாமல் இருக்கக்கூடிய ஆழ்துளை கிணறுகளை அதை வந்து திரும்ப மறு புனரமைப்பு செய்கிறாங்க. இப்படி நிறைய கசிவு நீர் குட்டை, இப்படி நிறைய விஷயங்களை அரசாங்கம் இந்த ஒரு நிலத்தடி நீரை இது பண்றதுக்காக மட்டுமே அவர்கள் பல்வேறு பெயர்களில் பல்வேறு திட்டங்களில் அரசு நடைமுறைப்படுத்திட்டு இருக்கு. சார், இந்த பாலிசியை முழுமையாக அவர்கள் கொஞ்சம் தீவிரமாக நடைமுறைப்படுத்த வராங்க அப்படின்னா இது எல்லாமும் கண்காணிப்புக்குள்ளாக இது போயிடுமா சார்? இது எல்லாமே மானிட்டரிங்குள்ள போயிடுமா? ஏற்கனவே அவங்களுடைய கொள்கை பிரகாரம் விவசாயம் என்பது முழுமையாக கண்காணிக்கப்படுகிறது. சரி. இப்போ அவங்க வந்து நிலத்தடி நீரை வந்து மேம்படுத்துவதற்கு உயர்த்துவதற்கான வேலைகளையும் அதுக்கான நிதிகளும் திட்டங்களும் பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவு, மிகவும் சொற்பமான தொகையெழுத்து ஒதுக்குறாங்க. ஒரு பக்கம் சராசரியா கேரளா மட்டுமே வருஷத்துக்கு 2000 டிஎம்சி கடலுக்கு அனுப்புறாங்க தண்ணியை. கிட்டத்தட்ட 10,000 டிஎம்சிக்கு மேல தமிழ்நாட்டுல இந்தியாவுக்குள்ள எல்லா மாநிலங்களும் சேர்ந்து சேமிக்கிறதுக்கு வசதி இருந்தும் மத்திய அரசாங்கம் இந்த மாதிரியான கடலுக்கு போக சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக கடலுக்கு போக மீதி தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து ஏரிகளை குளங்களை நிரப்புறது, அணைகளை எல்லாம் தூர்வாடுறது, இந்த மாதிரியான ஏற்பாட்டுக்கு எதுவுமே அவங்க போறதில்ல. அதுக்கு நிதி ஒதுக்கல, அதுக்கான தேசிய திட்டமெல்லாம் அவங்ககிட்ட கிடையாது. சரி. இப்போ ஒரு பக்கம் தண்ணியை கடலுக்கு போக விட்டுறாங்க, இன்னொரு பக்கம் அணைகள்ல ஆறுகள்ல இருந்து எடுத்துட்டு வர தண்ணி பூரா கூட்டு குடிநீர் திட்டம் போட்டு எடுத்துக்கொண்டு தனியார் நிறுவனங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க விநியோகிக்கிறதுக்கு, கட்டணம் வசூலிக்கிறதுக்கு. வசூலிச்சுட்டு அந்த தண்ணியை பூரா என்ன பண்றாங்கன்னா கழிவு நீரை அப்படியே ஆறுகள்ல ஏரிகள்ல ஓடைகளை விட்டு இருக்கிற நிலத்தடி நீரை முழுசா கெடுத்துட்டாங்க. சரி. அந்த நிலத்தடி நீரை பயன்படுத்த முடியாத அளவுக்கு இன்னைக்கு ஆயிப்போச்சு. எல்லா ஆறுகள்லயுமே கழிவு நீர் பிரச்சனைக்கு மிகப்பெரிய ஒரு வியாதியா மாறி இருக்குது. இந்திய அளவுல ஆறுகள் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய மோசமான சுற்றுச்சூழல் மாசு ஏற்பட்டு கிடக்குது. சரி. அப்போ கழிவு நீரை சுத்திகரிச்சு அதை தொழிற்சாலை பயன்பாடுகளுக்கு கொடுக்கறது, மறுசுழற்சி பண்றதுக்கான திட்டங்களை வந்து அதுக்கு பெருமளவு நிதி ஒதுக்குறது இல்ல, அதையும் மாநில அரசுக்கு வலியுறுத்துறது இல்ல. சரி. கடலுக்கு போற நீரை கொண்டு வந்து இங்க இருக்கிற நீர்நிலைகளை மேம்படுத்துறது, தண்ணி சேமிக்கிற வேலைக்கு போறது, அதுக்கு நிதி ஒதுக்குறதுல, அதுக்கு திட்டத்துக்கு போறது இல்ல. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏற்கனவே நம்ம தொழிற்சாலைக்கு வரி போட்டோம், கட்டிட்டு இருக்கிறாங்க. வீடுகளுக்கு கட்டணம் விதிச்சாச்சு, அவங்க கட்டிட்டு இருக்காங்க. இந்த விவசாயிகள் மட்டும் பாக்கி இருக்கிறான். இவங்களே எப்படியாவது கட்டணம் செலுத்தி வச்சிடலாம். முதல்ல 10 ரூபா போடுவோம், அப்புறம் 20 ரூபா போடுவோம், அப்புறம் 30 ரூபா போடுவோங்கிற இந்த மாதிரியான ஏற்பாடு இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய சிக்கலை விவசாயிகளுக்கு உருவாக்கும். தண்ணீருக்கு கட்டணம் விதிக்கணும் என்பது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 23 லட்சம் பம்பு செட் இருக்கு. தண்ணி எடுக்கிறதுக்கு கட்டணம்னா அந்த விவசாயிகள் விருப்பப்பட்டு பம்பு செட்டு போடல, போர் மோட்டர் போடல, ஆழ்துளை கிணறு போடல. அவர்கள் இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பயிரை வச்சிருக்கிறோம், பயிர் காஞ்சிட்டு இருக்கு, நிலத்தடி நீர் கீழே போயிடுச்சு, உடனடி இன்னொரு போரை போட்டா தான் அந்த பயிரை எடுக்க முடியும். அது கடுமையான நஷ்டத்துல போய் சேர்ந்துடும். இப்படி போர் ஆழ்வாய் கிணறு போட்டு கடுமையான நஷ்டத்துக்கான விவசாயிகள் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு தண்ணீரை வந்து நிலத்தடி நீரை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை பண்ணைக்குட்டை கொடுக்குறீங்க. பண்ணைக்குட்டை தண்ணி நிக்கணும்ல, தண்ணிக்கு எங்க போறது? தண்ணி பூரா கடலுக்கு போயிட்டு இருக்குதே. இப்ப கூட பாருங்க, நம்ம காவிரியில 60,000 கனடி கடலுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஆனா டெல்டாவில தண்ணி போக வேண்டிய இடங்கள் நிறைய இன்னும் பாக்கி இருக்கு. ஆக இருக்கிற பெய்யக்கூடிய மழை நீரை சிறப்பாக பயன்படுத்தி நல்ல ஒரு நீர் மேலாண்மை திட்டங்களை எல்லாம் இங்க செயல்படுத்தி நிலத்தடி நீர் வளத்தை அதிகப்படுத்தி நிலத்தடி நீரை வந்து இயற்கையான உரிமை, குடிநீர், நிலத்தடி நீர், ஆற்று நீர், இது எல்லாமே வந்து இயற்கையான உரிமை, அடிப்படை உரிமையாக மக்களுக்கு நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல வழங்கப்பட்டிருக்கும் போது அவற்றுக்கெல்லாம் கட்டணம் விதிப்பது, வரி விதிப்பது என்பது பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஏற்புடையதல்ல. இது போன்ற முயற்சிகளை உலக வங்கி நாங்க பேச்ச கேட்டிருக்கிறோம், கடனை வாங்கிட்டோம், கையெழுத்து போட்டுட்டோம், வேற வழி இல்லை, நாங்க அமல்படுத்த ஆகணுங்கிறது. அப்புறம் எந்த ஆட்சி அமல் இருக்குது அவிகிட்ட கேட்டா அவிய கையெழுத்து போட்டாங்க, அவிகிட்ட போய் கேளு, கையெழுத்து போட்டு மாத்தி மாத்தி பழி போடுற வேலைகள் தான் தொடர்ச்சியாக இந்தியாவில நடந்து கொண்டிருக்கிறது. எனவே மத்திய அரசு இந்த நூல் விட்டு பாக்குற வேலையெல்லாம் வேண்டாம்.
மாநில அரசு கிட்ட அதிகாரம் இருக்கிற ஒரு துறை எடுத்து இவங்க பாட்டுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, திட்டத்தை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவர்கள் செயல்படுத்துவதற்கான வேலைகளை தொடங்கி விட்டார் என்பதுதான் பொருள். எனவே எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, நாங்க செய்ய போறதில்ல, இது மாநில அரசுக்கு சம்பந்தமானது அப்படின்னு நழுவுற வேலையில இல்ல, இவர்கள் உறுதியாக தொடங்கி விட்டார்கள். வலுவான எதிர்ப்பை இவர்கள் சம்பாதிக்க போகிறார். வழக்கறிஞர் ஈசன் சார், கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு முடிச்சிடறேன் சார். ஜனங்களுக்கு இன்னைக்கு எல்லாமே பழகிருச்சு சார். அரசாங்கத்துக்கு வரக்கூடிய நேரடி வரி வருவாயை விட மறைமுக வரி வருவாய் மூலமாகத்தான் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நிதியமைச்சகம் வந்து ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த மாதம் 1,80,000 கோடி வந்திருக்கு, 2 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்றதெல்லாம் இன்டைரக்ட் டாக்ஸஸ் மூலமாக அரசுக்கு வரக்கூடிய வருமானம். இன்னைக்கு நம்ம வாங்கக்கூடிய உப்புல இருந்து அரிசியில இருந்து எல்லாவற்றுக்கும் இன்னைக்கு நம்ம வரி கொடுக்குறோம். இதற்கு மக்களும் பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கே தெரியாம நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் வரி. அதுபோல இன்னைக்கு நீங்க உட்காந்து என்னதான் எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட இந்த கிரவுண்ட் வாட்டருக்கு வரக்கூடிய டாக்ஸ் அப்படிங்கிற இந்த திட்டத்தை தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அதாவது சாலைகள்ல நம்ம டோல்கேட்டு கட்டித்தான் போகணும்னு நம்ம நினைக்கலாம்னு இன்னைக்கு போயிட்டு இருக்கிறோம் சூழ்நிலையில உருவாக்கிட்டாங்க. சரி. தண்ணி 20 ரூபாய்க்கு லிட்டர் கொடுத்து நம்ம பயன்படுத்துவோமான்னு கற்பனையோட நினைச்சுப்பாங்களா இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோம். சரி. இவர்கள் உறுதியாக மத்திய அரசினுடைய நேஷனல் வாட்டர் பாலிசியில எல்லா தண்ணிக்கும் வரி போடுவேன், கட்டணம் போடுவேன் அவங்க தீர்மானிச்சாச்சு, முடிவெடுத்து விட்டார்கள். எஸ், அதைய திருத்தம் செய்யாம இவர்கள் எதையும் மாற்ற போறதில்லை. நிலத்தடி நீர் தட்டுப்பாட்டை உருவாக்கி அப்ப உங்களுக்கு தரமான நீர் தாரேன், உறுதிப்படுத்தப்பட்ட நீர் தாரேன்னு சொல்லி போட்டு விவசாயிகளை கட்டணம் கட்டுற வைக்கிறதுக்கான வேலையை இவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி. இல்லாட்டி இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிலத்தடி நீரை வந்து வளப்படுத்துறதுக்கான திட்டங்களை ஒதுக்கி இருப்பாங்க, நிலத்தடி நீரை சேமிச்சிருப்பாங்க, மழை நீரை சேமிச்சிருப்பாங்க, கடலுக்கு போற தண்ணி வந்து விவசாய நிலங்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்தாம நிலத்தடி நீர் பற்றாக்குறை உருவாக்கி விவசாயிகளை கட்டணம் செலுத்துவதற்கான வழிகளை இப்ப செய்துட்டு இருக்காங்க. 1,200 அடிக்கு போர் போட்டாச்சு. சரி. நீ எதுக்கு போர் போட்டு கஷ்டப்படுற, நான் உனக்கு தண்ணி தரேன் காசை கொடுக்குற நிலைமைக்கு இவங்க கொண்டு போற வேலைக்கு விவசாயிகளை அதை நோக்கி தள்ளுறாங்க. கண்டிப்பா செய்வாங்க. இது மட்டும் இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. அரசாங்கம் வந்து 20% காடுகளை வச்சிருக்கு, அந்த காட்டுல இருந்து ஆக்சிஜன் உற்பத்தி ஆகுது, அதை பூரா மக்கள் சுவாசிக்கிறீங்க, அதுக்கு நீங்க வரி கட்டணும்னு அடுத்து கொண்டு வர போறாங்க. சார் என்னன்னா சார், இப்போ ஒரு புதிதாக ஒருத்தக வந்து ஒரு ஆழ்துளை கிணறு அமைக்கணும், இல்ல அவங்களுடைய நிலத்துல வந்து கிணறு அமைக்கணும் அப்படின்ட்டு வராங்க. ஒருவேளை இதை வந்து கட்டணம் நிர்ணயம் செய்வது மாநில அரசாங்கத்தினுடைய முடிவுக்கு உட்பட்டதுன்னு மத்திய அரசு சொல்லிருச்சுன்னா கூட நீங்க இப்படி வசூலிக்கலைன்னா இந்த மாதிரியான திட்டங்களுக்கு நாங்க மானியம் தரமாட்டோம் அப்படின்ட்டு சொல்வதற்கான வாய்ப்புகளும் உருவாகுமா சார்? அதுதான் நடந்துட்டு இருக்கு சார். இன்னைக்கு மின்சாரத்துறையில இருந்து, வேளாண்மை துறையில இருந்து, பள்ளி கல்வித்துறையில இருந்து மத்திய அரசு நிதி ஒதுக்குற எல்லா இடத்துலயும் இதை செய்யாட்டி உனக்கு நிதி நிறுத்திடுவேன். எப்படி உலக வங்கி இந்திய அரசாங்கத்தை மிரட்டுதோ இந்திய அரசாங்கம் மாநில அரசுகளை இந்த மத்திய அரசு இன்னைக்கு மிரட்டிட்டு இருக்குது. உனக்கு இந்த நிதி தரமாண்டு இந்த நிதி தரமாண்டு மிரட்டிட்டே தான் இருக்கிறாங்க. மிரட்டியே தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திட்டங்களிலும் மாநில அரசுல கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, புரியுது.